ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்புகள் உண்டு. இறுதி காலத்தில் நடக்கும். புகாரி முஸ்லிம்ல வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யுகாத்திலல் முஸ்லிமூன அல் யஹூத், யூதர்களோடு முஸ்லிம்கள் யுத்தம் செய்கின்ற காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. ஃபயக்துலுஹுமுல் முஸ்லிமூன் ஹத்தா யக்தபி அல் யஹூதி மின் வராஇல் ஹஜர் والشجر فيقول الحجر والشجر يا مسلم يا عبد الله هذا يهودي خلفي فتعال فاقتله الا الغرقد فانه من شجر اليهود. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரில வரக்கூடிய செய்தி, யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு யுத்தம் நடக்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. முஸ்லிம்களுடைய அந்த யுத்தத்துடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், அதாவது இவர்கள் கற்களுக்கு பின்னாலும் மரங்களுக்கு பின்னாலும் போய் ஒளிந்து கொள்வார்கள். ஆனால் அவைகள் ஒவ்வொன்றும் காட்டி கொடுக்கும். பாருங்க, மனிதர்களோடு ஜமாதாத்துகள் இந்த இதெல்லாம் பேசும், எனது சடங்கள் எல்லாம் பேசும் என்று சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மிருகங்கள் பேசும், தொடை பேசும், செருப்பு வார் பேசும் உண்டு. மரங்களே என்ன செய்து அந்த நிமிடம் பேசும். அப்போ அந்த காலப்பகுதியில் எல்லாம் என்ன செய்து மெச்சாகி வருது, பேசும். எப்படி சொல்லும்? எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான், கொன்று விடு என்று சொல்லி ஒரு முஸ்லிமை என்ன செய்யும்? அழைத்து சொல்லக்கூடிய எந்த மாதிரி, யா முஸ்லிம் முஸ்லிம், யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியானே வந்து கொள்ளு என்று சொல்லி இந்த மாதிரி சொல்கிற நேரத்தில் இந்த ஒளி, அப்ப அவர்களுக்கு ஒளிந்து கொள்வதற்கு எதுவுமே இல்லை என்கின்ற அளவில் என்ன செய்யும்? அந்த மாதிரி நடக்கும். இல்லல் கர்கத், கர்கத் என்கின்ற மரத்தை தவிர. அது என்ன சொல்லும்? ஃபஇன்னஹு மின் ஷஜரில் யஹூத், இது யஹூதுகளுடைய மரங்களில் ஒன்று என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது பகீஉல் கர்கத், பகீஉல் கர்கத் என்றது நாங்க ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்லுவோமே, ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்லக்கூடாது. மதீனாவுடைய அந்த கபருக்கு என்ன பேர்? மதீனாவுடைய கபர்ஸ்தானத்துக்கு ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்லுவோம். ஆனால் பில பகீஉல் கர்கத். அங்க கர்கத் மரங்கள் என்ன செய்தன? இருந்தன. இந்த மரங்கள் என்ன செய்தன? இருந்தன. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, யூதர்களுடைய சந்திப்பு ரசூலுல்லாஹ்களுக்கு எங்க நடக்குது? மதீனால. யூதர்களாக நட்டிய மரங்கள் தான் அது. யூதர்களுடைய வளமைகள்ல இருந்த மரங்கள் தான் எது? இந்த கர்கது. அப்படி என்ற கருத்தை என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அதனாலதான் மதீனால கர்கத் என்ற அந்த தோட்டம் என்ன செய்தது? ஏற்பட்டது. அதான் பகீஉல் கர்கத் என்றோம். கர்கத் என்ன அப்படி என்று அரபுல சொல்றாங்கன்னு சொன்னா, அவுசஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மரம், அதனுடைய வளர்ச்சிக்கு பின்னால கர்கத் என்ன செய்கிறது? அழைக்கப்படுகிறது. இந்த கர்கத்துடைய அந்த அந்த மரம் முட்களை கொண்ட மரமாக இருக்கும் விளக்கம் சொல்றாங்க. ஆனால் இது தமிழ்ல இந்த மரத்தை தான் குறிக்கிறது அப்படி என்று சொல்லக்கூடிய விளக்கம், ஆங்கிலத்தில் இந்த மரங்களை தான் குறிக்கிறது என்று சொல்லக்கூடிய விளக்கம், அல்லாஹு அலம் எந்த அளவுக்கு அரபுல சொல்லப்படக்கூடிய கர்கத் அவுசஜ் என்ற அந்த மரத்துக்கு ஒப்பாகிறது என்பது அல்லாஹு தாலா மிக அறிந்தவன். அவர்கள் வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்றலாம் சொல்லி என்ன செய்யறாங்க? ஒரு செய்திகள் என்ன செய்கின்றன? வருகின்றன. அவருடைய உண்மை நிலையை நான் என்ன செய்யலை, நான் உண்மைப்படுத்தி பார்க்கவில்லை. ஆனால் எந்த அளவுக்கு இந்த மரங்களோடு அது ஒத்து போகிறது, எந்த அளவுக்கு அது சரியாக வருகிறது என்பதெல்லாம் அல்லாஹு ஆலம்.